திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள 91வது வாக்குச்சாவடியில் திமுக வெறும் 5 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடியில் திமுகவின் பாக முகவர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் 10 பேர் என பலர் பொறுப்பில் இருக்கும்போது வெறும் 5 வாக்குகள் மட்டுமே விழுந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் வட்டச் செயலர் இதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். 500 சில்லற ஓட்டு சார். அதில் கிட்டத்தட்ட 51 ஓட்டு தாவேகா வாங்கியிருக்கு. 260 ஓட்டை நம்ம ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. என்னன்னா பிஜேபி கூட்டணி, அது பிராமின் டாமினேட்டட் பகுதி, அதனால வாங்கியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரியல எங்களுக்கு. அதுதான் ஆச்சரியம். எங்களுக்கு போடுறதா இப்படி 3ஆ பிரிவு, எப்பயும் 2ஆ பிரியும். அதனால சில ஓட்டு ஒரு 40-100 ஓட்டு வரைக்கும் நாங்கள் நெருக்கிடுவோம். இந்த முறை அதை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு எதிராக அதிமுக சார்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கை வேறு அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, விஜய் பிஷ்னோய் அமர்வு கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்நிலையில் இந்த வழக்கை முன்பு விசாரித்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அல்லாத வேறு அமர்வு மீண்டும் விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி வரும் 29ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவது குறிப்பிடத்தக்கது. தவிக மகளிர் அணியினரை இழிவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணையின் போது கருத்து தெரிவித்த நீதிபதி ஆர். சக்திவேல், மனுதாரரின் பேச்சு யூடியூபில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் மீது தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாமே என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த காவல்துறை வழக்கறிஞர், மனுதாரர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வாதங்களுக்கு பின்னர் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்தார். சென்னையில் கோயில் ஒன்றுக்காக முதன்முறையாக 50 கிலோ எடையிலான பிரம்மாண்ட பித்தளை பூட்டு ஒன்றை திண்டுக்கல்லைச் சேர்ந்த முருகேசன் என்ற தொழிலாளி பிரத்யேகமாக தயாரித்து அசத்தியுள்ளார். திண்டுக்கல் நத்தம் சாலையில் வசிக்கும் முருகேசன் 48 ஆண்டுகளாக பூட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். சென்னையில் உள்ள கோயிலிலிருந்து கிடைத்த ஆர்டரின்படி 50 கிலோ பித்தளை பூட்டை இவர் தயாரித்துள்ளார். இந்த பூட்டை திறக்க முதலில் சாவியை பயன்படுத்த வேண்டும். அதன் பின்னர் சக்கரம் ஒன்றை இயக்கிய பின்னரே அதனை பூட்டவோ திறக்கவோ முடியும். பாதுகாப்பு கருதி மிகவும் தனித்துவமாக இந்த பூட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லா கோவில்கள்லையும் பூட்டிருக்கோம். இப்போ நான் இந்த பூட்டு செஞ்சிருக்கிறது திண்டுக்கல் வரலாற்றிலே யாரும் இது மாதிரி செய்யலை. இதை நான் தான் முதல்ல ஒரு வித்தியாசமாக செய்யணும், ஒரு கோயிலுக்கு இதை ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி இந்த பூட்டு செஞ்சுருக்கேன். முதல்ல இந்த பூட்டோட வெயிட் 50 கிலோ பித்தளையில் செஞ்சுருக்கேன். இப்போ எம்எஸ்ல தான் செய்வோம், இப்போ அதை பித்தளையில் செஞ்சுருக்கேன். இந்த தொழில் நல்ல பாரம்பரியமான தொழில். திண்டுக்கல்ல பூட்டுனா திண்டுக்கல் தான், அது உலக அறிஞ்ச விஷயம்.